வருகின்றது, எங்கோ மனம் வீசுகின்றது, எங்கோ மனம் வீசுகின்றது. அறகுறையாக தாங்கள் நின்றதனாலே அரகுரே 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 அரோகரா அரோகரா என்று பக்தர்கள்லாம் தங்களை நாடி வணங்குகிறார் இல்லையா? இருந்தாலும் வருகின்ற மார்க்கத்தில் ஏதாவது கொண்டு வந்திருந்தால் என்னுடைய கரத்திலே தாருங்கள், அல்லது கண்டு வந்திருந்தால் கொண்டு வந்து கொடுத்ததனால் அந்த பிரச்சனை. ஆமா, அன்னைக்கு அறகுறையா இருந்தீங்க. கொண்டு வந்ததுனாலே அப்படின்னா கண்டு வந்த கனியினால அதுக்குத்தான் மாப்பிள்ள கொண்டு வந்து கொடுத்ததுனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, ஒரு படைவீடு ஏற்பட்டது. ஆமா, சரி வேண்டாம் மாப்பிள்ளைக்கு கண்டுகிட்டு போய் சொல்லுவோமே அப்படின்னு வந்தேன். கனியினுடைய பெருமையை சொல்லவா? கூறுங்கள் பார்க்கலாம். இதோ கண்டு மனம் பூரித்தேன் முருகா.
தேவா உடையின்றி துணையில்லை வேளா சிங்கார வேளனே தேவா தேவா நாரதரே, மா பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கும் மேன்மையான கனி. அடாடா, வித்தியாசமாக அல்லவா இருக்கிறது, வினோதமாக இருக்கிறது. கனிக்கு சிலாக்கியம் உண்டா? சிலாக்கியம் என்ன முனியே சுவை தரும் தேன் கண்ணிக்கே அதை நோக்கும் பொழுதே செவி கண் மூக்கு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் சுவை தருகிறதா? அப்படியா? நானும் உந்தன் உறவை ஆடி வந்த பறவை
சிறகுகள் உடைந்ததடி உறுதியில் நனைந்ததடி உயிரே பட்சிகள் கண்டாலின் மேலாமலை பற்றி பட்சித்திடாதோ சொல்லி பொன்மானை நான் பாட அம்மானை நான் தேட தகதிமித்தோம் ஒரு பொன்மானை நான் பாட தகதிமித்தோம் அம்மானை நான் தேட தகதிமித்தோம் சலங்கை ஒரு மாலை சங்கீதம் நீ பாடு சலங்கை ஒரு சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பரரசம் அதை காண்பது நீ பரரசம் ஒரு பொன்மானை நான் பாட அம்மானை நான் தேட முருகா இன்னுமா புரியவில்லை தாங்கள் பார்த்து வந்தது சின்னவள தானே நலமாக இருக்கிறாளா மாப்பிள யாரு யோக்கியம்னு கேட்கல யோக்கியமா ஆரோக்கியமாக இருக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாளா முருகா சேமமாக இருக்கிறாளா சேமமாக இருக்கின்றார் எம்மை பற்றி எடுத்து கூறினீர்களா முருகா நிறைய எடுத்து கூறினேன் நிறைய எடுத்து கூறினேன் ஆனா என்னத்தான் ஒரு வார்த்தை கேட்டு விட்டா பாருங்க என்ன கேட்டா அப்படி சும்மா இருங்க நான் சொல்லல ஏன் ரொம்ப கூச்சமா இருக்கு நாராயண நாராயண என்ன சங்கு கூட்டி கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரம் என்று கேட்டு விட்டாள் உண்மையைத்தானே சொல்லி இருக்கிறாள் உண்மையா தாங்கள் எப்பொழுது குறைத்து கொடுத்திருக்கிறீர்கள் ஒரு சொட்டாவது பக்கத்தில் உள்ளவர் கூடத்தானே கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா குறைத்து கொடுத்திருக்கிறீர்களா கண்டிப்பா கண்டிப்பா அதான் உண்மை ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் வரும்போதே சாப்பிட்டு தானே வந்தோம் இப்படி ஒரு கதையா இருக்கட்டும் நீங்க சரியா பேசுனீங்க நானும் சரியா பேசுவேன் சரியா வாயு பதனம் கை பதனம் பிரஜாதி இருக்கட்டும் அண்ணாவளை இருக்கட்டும் நீங்க இந்த வடிவோட போகாம சரி கருமாரி மகன் ஒரு மாதிரி செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் அதான் சொல்லிட்டேன் கருமாரி மகன் உருமாறி செல்ல வேண்டும் எப்படி உருமாற வேண்டும் எப்படி வாக்கு கொடுத்தீங்க அவளுக்கு அதாவது வேடர் குலத்திலே பிறந்திருக்கின்றால் வேடுவனாக சென்று ஆக கருமாரி மகன் முத்துமாரி அம்மனுடைய மகன் நீங்க என்ன பண்றீங்க வேடுவனாக செல்லுங்கள் மானே மானேன்னு போங்க அம்மான் அது தானே வராது கேனே எது உங்களை சொல்லலைங்க நானு உங்களை அந்த பொண்ணு வள்ளி கேனேன்னு ஒரு வார்த்தையை போட நினைச்சிச்சுன்னா நீங்க நேய எடுத்துவிட்டு
நைய போடுங்க. எங்க போடுவீங்க? உன்னை நைவி உன்னைத்தானே ஒரு பூவெடுத்து ஒரு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே மலர் பூவெடுத்து ஒரு மாலையிடு உனக்காக இங்கே ஒரு கோலமிடு உன்னைத்தானே உலகம் எனக்கென்று விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கானது உலகம் எனக்கென்று விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கானது பாதை ஒன்றின் மேலே புது பூவாய் முளைத்தாயே பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னாள் ஒரு சொந்தம் வந்தது உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு உனக்காக இங்கே ஒரு கோலமிடு உன்னைத்தானே கரமாறி மகன் உருமாறி செல்ல வேண்டும். திருமணத்துக்கு வருவீர்களா? மானே மானேன்னு போங்க, அது தானே வராது. மாப்பிள்ள அவசியம் வருவேன். பாமாலை பாடி உங்கள் இருவருக்கும் பூமாலை சூட வருவான் இந்த நாரதன். பாமாலை பாடி பூமாலையோடு வரும் தாங்களுக்கு புகழ் மாலை சுட்டி அப்படியே வரவிருக்கிறேன். அகட்டும். சென்று வரட்டுமா? ஆசி வழங்கி விட்டு போறேன். இங்கு ராஜா நடிக்கும் எனது அருமை